ஆகாவிசு மைய நேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு நரசிம்மர், யோக நரசிம்மர். அந்த நரசிம்மரை பற்றிய சில விவரங்களை இந்த பகுதியில் பார்க்கலாம். இது முதல் பாகமாக இருக்கும். நாளையும் இரண்டாவது பாகத்திலும் சில விவரங்களை பார்க்கலாம். நரசிம்மரை தொடர்ந்து வழிபட்டு வருபவர்களுக்கு எத்தகைய திருஷ்டி தோஷமும் ஏற்படாது. நரசிம்மருக்கு சிவப்பு நிற அரளி மற்றும் செம்பருத்தி பூக்கள் மிகவும் பிடித்தமானவை. கணவன் மனைவி அடிக்கடி சண்டை போடுகிறார்களா? நரசிம்மரை வழிபட்டால் தம்பதியிடையே உள்ள கருத்து வேறுபாடுகள் விலகி ஓடும். நரசிம்ம ஜெயந்தி தினத்தன்று கலசம் வைத்து பூஜை செய்ய வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை. வெறும் படத்தை வைத்தே பூஜைகள் செய்யலாம். நரசிம்மர் அருள் பெற பெண்களும் விரதம் இருக்கலாம். ஆனால் பெண்கள் மிகவும் சுத்தமாகவும் தூய்மையாகவும் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். வீட்டில் நரசிம்மரை வழிபாடு செய்யும்போது வாயு மூலை எனப்படும் வடமேற்கில் வைத்து வழிபடுவது மிகவும் நல்லது. வடமேற்கு மூலையில் வைத்து வழிபடணும், அதான் வாயு மூலைன்னு சொல்லுவாங்க. நரசிம்ம ஜெயந்தி தினத்தன்று வீட்டில் உள்ள சிறுவர் சிறுமிகளுக்கு நரசிம்ம அவதார கதையை படித்து காண்பித்தால் பிரகலாதனுக்கு கிடைத்த பலன்கள் அந்த சிறுவர்களுக்கு கிடைக்கும். நரசிம்மரை நினைத்து விரதம் இருப்பவர்கள் கண்டிப்பாக பால் மற்றும் பால் தொடர்பான உணவுப் பொருள்களை தவிர்க்க வேண்டும். நரசிம்மரின் அருள் பெற விரும்புவர்கள் ஸ்ரீமத் பாகவதத்தில் உள்ள பிரகலாத சரித்திரத்தின் 7வது ஸ்கர்த்தம், அதாவது 1 முதல் 10 அத்தியாயங்களை பாராயணம் செய்ய வேண்டும். பிரகலாதரால் செய்யப்பட்ட ஸ்தோத்திரத்தில் 7வது ஸ்கந்தம் 9வது சர்க்கத்தையும் பாராயணம் செய்தல் வேண்டும். நரசிம்மரை வழிபட்டு சென்றால் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். எதிரிகளும் நண்பர்களாக மாறுவார்கள். நரசிம்மன் என்றால் ஒளிப்பிழம்பு என்று பொருள். மகாவிஷ்ணு எடுத்த இந்த அவதாரம் உக்கிரமானதாக கருதப்பட்டாலும் பக்தர்கள் அவரை விரும்பி வணங்குகிறார்கள். ஆக நரசிம்மரை பற்றி இன்னும் சில விவரங்களை நாளை பாகம் 2 பார்க்கலாமே. இதையெல்லாம் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம்.